ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல நம்ம கேர்வியூங்கிற ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மெட்டாவிஷன்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பத்தி பார்ப்போம். இதுவும் வந்து 2015லேருந்து இன்னும் மார்க்கெட்ல இருக்கு. இது வந்து பேஷண்ட் கேர் மெடிக்கல் டேட்டாவ சார்ட் பண்றதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா. பேஷண்ட்டுக்கு அதுல பெனிஃபிட் இருக்காது. பேஷண்ட்டால அத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபுல்லா டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இது மட்டும் இருக்கும். இது வந்து ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஐசியூ கேர்க்காகவே ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்தது. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும், இல்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஏதாவது ஒரு சர்ஜரி அந்த மாதிரி எனி ரிலேட்டட் சர்ஜரி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா நம்மளுக்கு வந்து சர்ஜரி ரூம் கூட்டு போமாட்டாங்கல்ல. ஐசியூல வச்சுட்டு ஒரு ஃபியூ ஹார்ஸ் இல்லன்னா ஒரு ஃபியூ டேஸ் வச்சுட்டு, நம்ம பாடி கண்டிஷன் பார்த்துட்டு ஓகேனா தானே அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் ஐசியூல அதாவது சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா ஐசியூல வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு, ஃபியூ ஹார்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் பார்த்துட்டு ஸ்டேபிளா இருந்தா தானே நம்மள திரும்ப நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஐசியூ கேர் அந்த இன்டென்சிவ் கேர்ல இருக்கிற பேஷண்ட் டேட்டாவ வந்து சூப்பரா எப்படி மேனேஜ் பண்ணி ஆக்சஸ் பண்றது, அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர் தான் மெட்டாவிஷன். ஓகேவா? இப்போ மெட்டாவிஷன்ல வந்து மெடிக்கல் டேட்டா பேஷண்டோட மெடிக்கல் டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐசியூல இருக்கோம் அப்டின்னா, நம்மகிட்ட அந்த டிவைசஸ் மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் வச்சு நம்ம வைட்டல்ஸ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அது எல்லாம் அவங்க சிஸ்டம்க்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போ இந்த ஐசியூ வார்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா, அவங்களோட ஆப்ல இந்த மாரி மெட்டாவிஷன் அவங்களோட ஒரு டேப் குடுத்துருப்பாங்கல்ல. அதுல ஃபுல்லா தெரியும். ஒரு லிஸ்ட் மாதிரி. அவங்களோட ரீடிங்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற பேஷண்டோட ரீடிங்ஸ் எல்லாம் தெரியும். இப்ப இதுல என்னலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன வைட்டல்ஸ்லான்னா, ஹார்ட் ரேட் எவ்ளோ, இதய துடிப்பு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் லெவல் எப்படி இருக்கு. கோவிட் டைம்லாம் நமக்கு ஆக்ஸிஜன் லெவல் செக் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அது. அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் செக் பண்ணியிருக்காங்க. சிஸ்டாலிக்ல எப்படி, டயஸ்டாலிக்ல எப்படி, அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு. இந்த இந்த ரீடிங்ஸ் தான் மெயினா அதுல வந்து இந்த ஆப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மார்னிங் வந்து அந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பீரியாடிக்கா வந்துட்டே இருக்கும்ல. அப்ப பார்த்துட்டு, இப்போ இவங்க அப்சர்வ் பண்றப்போ, இந்த ஸ்டீவன் நார்லன் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு தான் வந்து ஹார்ட் ரேட் அதாவது ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. 130 இருக்கு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கு. 39.5 டிகிரி இருக்கு. அப்ப இந்த பேஷண்ட்ட தான் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் போய் பார்க்கலாம்னு நெனைக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே நார்மலா கிரீன்ல தான் இருக்கு, இல்ல எல்லோல தான் இருக்கு அப்படின்னா, அந்த அந்த பேசிஸ்ல சிவியாரிட்டி பேசிஸ்ல போய் செக் பண்ணுவாங்க. இல்லன்னா நார்மல் ஆர்டர்ல போய் செக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அந்த நார்லன் ஸ்டீவன் அந்த பேஷண்ட்ட போய் அவங்க கன்சல்ட் பண்றாங்க. பார்த்துட்டு அவங்களோட காம்ப்ளிகேஷன் என்ன? ஏன் இப்படி இருக்குன்னுலாம் செக் பண்றாங்க. இப்போ மெடிசின் கன்சல்ட் பிரிஸ்கிரைப் பண்ணணும்னாலும் இந்த ஆப்லயே ஸ்ட்ரெய்ட்டா பிரிஸ்கிரைப் பண்ணிரலாம். இப்ப பிரிஸ்கிரைப் பண்றப்ப கூட இந்த ஆப்லயே வந்து ஒரு லேப் டேட்டா ஏதாவது பேஷண்ட்டுக்கு வந்து லேப் டெஸ்ட் ஏதாவது எடுக்குறாங்கன்னா, அந்த டேட்டாவையும் ஃபீட் பண்ணிக்கிற ஆக்சஸ் இருக்கு. இப்ப நார்மல் இஎம்ஆர் ஸ்கீம் மாரி அந்த டாக்டர் கீழ இருக்கிற ரெக்கார்ட்னா அந்த டாக்டர் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு இல்லாம ஷேரிங் இருக்கும். இப்போ வந்து லேப் டெக்னீஷியனும் அவங்க லாகின்ல இந்த பேஷண்டோட என்ட்ரில ஆட் பண்றதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ வந்து டெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல. இப்ப ஐசியூ பேஷண்ட்ங்கிறப்போ, அவங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க எந்த மெடிசின்க்குலாம் ரெசிஸ்டன்ட்டா இருக்காங்க, எந்த மெடிசின்க்குலாம் அலர்ஜி அப்டின்ட்டு. இப்போ டாக்டர் இப்போ ஒரு மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு அந்த மெடிசின் அலர்ஜியா இருக்குதுன்னா, இந்த ஆப்பே வந்து ப்ராம்ப்ட் பண்ணும், வார்னிங் குடுக்கும். அப்ப அதுக்கேத்த மாரி அந்த டாக்டர் வந்து வேற ஒரு மெடிசின் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகுற ஸ்கீமும் இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நார்மல் ஐசியூ கேர்ல வந்து ஏதாவது குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. இல்லன்னா ஏதாவது லேப் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. இப்போ குளுக்கோஸ் அந்த டைமர் முடிய போகுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கும் வார்னிங் வரும். நீங்க இவ்ளோ டைம் ஆச்சு. நீங்க அத ஆஃப் பண்ணணும் அப்டிங்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா இவங்களுக்கான லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு, ரெடி ஆயிருச்சு. நீங்க பாருங்க அப்டிங்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா அங்க சர்ஜரி நடக்கிறப்பவே அந்த சர்ஜரி ரூம்லயே வச்சுட்டு, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு அவங்களோட பிபி லோ ஆயிருச்சு அப்டின்னா, அத ட்ரிகர் பண்றது. ஏன்னா டாக்டர் சீரியஸா பேஷண்ட் ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரீடிங்ல அவங்க செக் பண்ணலன்னா கூட இது வந்து திடீர்ன்ட்டு ஒரு வார்னிங் நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் சில டைம் ரொம்ப நேரம் டைம் தாண்டி போயிட்டு இருக்கிறப்போ, அவங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் பீரியட் முடிஞ்சிருக்கும். அப்ப திரும்ப இன்னொரு ஆன்டிபயோட்டிக் குடுக்கணும். ஆப்பரேஷன் டைம் தாண்டி போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி இன்னொருக்கா குடுங்க அப்படின்றதா இருக்கட்டும். எல்லாமே வந்து இந்த ஆப் கரெக்ட்டா வந்து அந்த டாக்டர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த ஆப். மெயினா அந்த இன்டென்சிவ் கேர் பேஷண்ட்ஸ்க்கு. அதுவும் இல்லாம இப்போ சர்ஜரி முடிஞ்சு
அவங்க திரும்ப ஐசியூக்கு வந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க டேட்டாவ திடீர்னு சில பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு டயட் சொல்லணும். ஒரு டயட்டீஷியன் கன்சல்ட் பண்ணணும். இல்ல போன்ல ஏதாவது ப்ராப்ளம், நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை. அப்போ நடக்கிறதுக்கு ட்ரெய்னிங் வேணும். இப்போ ஒரு பிசியோதெரபி கான்டாக்ட் பண்ணணும். இப்ப இந்த மாரி ஸ்பெஷலிஸ்ட் யாராவது வந்து பார்த்தாலும், அவங்களுக்கும் இந்த டேட்டாக்கு ஆக்சஸ் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ஷேரிங் ஃபெசிலிட்டி. அப்போ இது வந்து இஎம்ஆர் கிடையாது, இஹெச்ஆர். ஏன்னா இது வந்து ஷேரிங் ஃபெசிலிட்டிலாம் அலோவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் இப்போ எல்லாம் சரியாச்சு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பில்லிங் டேட்டா ரெடி பண்றதா இருக்கட்டும், அந்த அந்த அவங்களோட ரிப்போர்ட் டிஸ்சார்ஜ் சம்மரி மாரி ரெடி பண்ணோம்ல. அவங்க வந்ததுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் குடுத்தாங்க, ஃபாலோ அப் இப்போ அந்த மாரி ஃபுல்லா ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும். கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பணும்ல. எனக்கு வந்து இந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னு. அத வச்சு தானே அவங்க சென்சஸ் எடுப்பாங்க. இந்த இயர்ல நம்ம கண்ட்ரில இத்தன பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இத்தன பேர் இத்தன சிட்டிசன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்காக இவங்க அனுப்பிருவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஃபீ பே பண்ணாங்களா? ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் பே பண்ணாங்களா? இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கும் இந்த ஆப்பே வந்து டேட்டா கரெக்ட்டா ரெடி பண்ணி குடுத்துரும். பில்லிங் டேட்டா. அத அவங்க கரெக்ட்டா வாங்கி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து மெயினா ஐசியூக்காக கண்டுபிடிச்ச ஒரு ஆப். மெயினா டாக்டர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். பேஷண்ட்ஸ வந்து ரீடிங் எனி டைம் பார்த்துக்கலாம். அவங்க டேப்ல ஆக்சஸ் இருக்கும். அப்போ வந்து ஃபுல்லா அந்த பேஷண்ட் வந்ததுலேருந்து ஆப்பரேஷன் பண்ணி அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகுறது வரைக்கும் ஃபுல்லா எல்லாமே ஒரே ஃப்ளோ ஷீட்ல சிம்பிளா, ஈஸியா, கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. இத இத பத்தி அ இன்னொரு ரெஃபரன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.